அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம் என்ற அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதும் சரி, எங்கிருந்து வருவதோ ஒலி யாவர் செய்குவதோ அடித்தோழி, குன்றினின்றும் வருகுவதோ மரக்கொடியினின்றும் வருகுவதோ வெளிமன்றினின்றும் வருகுவதோ என்றன் மதி மருண்டிடச் செய்குதடி, கண்ணன் ஊதிடும் வேங்குழல் தானடி, காதிலே அமுது உள்ளத்தில் நஞ்சு, பண்ணன்று ஆமடி பாவையர் வாடி பாடி எய்திடும் அம்படி தோடி என்று பாரதி மிக அழகாக கண்ணனுடைய குழலோசையை பாடுவான். அப்படி மதுரமாக இசைக்கக்கூடிய அந்த மதுர வேங்குழலை பற்றி மதுரமும் மாதவனும் என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற வருகிறார்கள் டாக்டர் உ.வே. வெங்கடேசன் அவர்கள். மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். கண்ணன் கழலினை நண்ணும் மடமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. மகான்களே, பெரியோர்களே, நமஸ்காரம். மதுரமும் மாதவனும் இதான் நம்முடைய தலைப்பு. மதுரம்னா இனிமை, ஸ்வீட்டுன்னு அர்த்தம். மாதவன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைப்பு. அதாவது இந்த மாதவனாகிய கிருஷ்ணன் எவ்வளோ மதுரமாக இருக்கான், எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கான் அப்படிங்கிறத பற்றி வல்லபாச்சாரியார் என்பவர் சான்ஸ்கிரிட்டில் மதுராஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். நாம் இப்போது அந்த மதுராஷ்டகத்தை கொண்டு மாதவனின் மதுரங்களை அனுபவிக்க போகிறோம். அதான் மதுரமும் மாதவனும். இந்த மதுராஷ்டகத்தில் மொத்தம் 8 ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால தான் அதை அஷ்டகம்னு சொல்கிறோம். அந்த மதுராஷ்டகத்தின் முதல் ஸ்லோகம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம். முதல் மதுரம் அதரம் மதுரம். அதரம்னா திருவாய். பெருமானுடைய திருவாய் மதுரமா இருக்கு. அந்த திருவாயை பற்றி தானே ஆண்டாள் பாடுறா. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. எம்பெருமான் கையில ஏந்தின் இருக்கானே பாஞ்சஜன்யம் என்னும் சங்கம். அந்த சங்க பார்த்து ஆண்டாள் கேட்கிறா, ஏ பாஞ்சஜன்யமே, பெருமானுடைய திருவாயின் சுவை என்ன, நறுமணம் என்ன, நீ கொஞ்சம் எனக்கு சொல்லப்படாதா என்று பாஞ்சஜன்யத்திடம் ஆண்டாள் பிரார்த்தித்தாள். பாஞ்சஜன்யம் திருப்பி ஆண்டாளை பார்த்து கேள்வி கேட்டது, உனக்கு டவுட்டு கேட்கறதுக்கு நான் தான் கிடைச்சேன் நான். ஏன்னா நீங்கள்லாம் கொண்டாடும் போது சக்கரத்தாழ்வாரத்தான் கொண்டாடுறீங்களே தவிர சங்கத்தாழ்வார்னு என்னை யாருமே கொண்டாடுறது இல்லை. ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் அடிக்கடி வளந்தாங்கு சக்கரத்து அண்ணல், சக்கர கையனே அச்சோ அச்சோ, அடிக்கடி சக்கரத்தை பாடுறேள். அவ்வளோ தூரம் சங்கான என்ன பாடினாப்புல தெரியலையே. கோவில்ல கூட சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு அவருக்கு ஒன்று வச்சிருக்கேள், சங்கத்தாழ்வார் சன்னதின்னு எனக்கு ஏதாவது வச்சிருக்கேளா? ஹோமம் பண்ணினா கூட சுதர்சன ஹோமம்னு அவருக்கு பண்றேள், பாஞ்சஜன்ய ஹோமம்னு எனக்கு யாராவது பண்றேளா? கொண்டாடும் போதெல்லாம் சக்கரத்தாழ்வாரை கொண்டாடுறேள், டவுட்டு கேட்கறதுக்கு மட்டும் நான் தான் கிடைச்சேனா அப்படின்னு கேட்டுதான் பாஞ்சஜன்யம். ஆண்டாள் சொன்னாலாம், வேற வழி இல்லை, இந்த டவுட்டை உங்ககிட்ட தான் கேட்டாகணும். ஏன்னா எம்பெருமான் அடிக்கடி ஒன்னத்தான் திருவாயில வச்சு ஊதின்னு இருக்கார். அவருடைய திருவாய் அமுதம் அதராமிர்தத்தை பருகும் பாக்கியம் உனக்கு தான் கிடைச்சிருக்கு, சக்கரத்துக்கு கூட கிடைக்கல. சக்கரத்தை போய் யாராவது வாயில வச்சுப்பாளா? வச்சுட்டா நாக்கு ரெண்டாயிடுமே. சங்கத்தான வாயில வச்சுன்னு ஊதறார். அதனாலதான் உன்னிடம் கேட்கிறேன், அவன் திருவாயின் சுவை என்ன, நறுமணம் என்ன, கொஞ்சம் எனக்கு சொல்லுன்னு பிரார்த்தித்தாள் ஆண்டாள்.